மாடு மேய்ச்சிட்டு வந்து கருன்னு ஆயிட்டேங்க, கருப்பாயிட்டேன். சரி தனு போலாமா? எங்க போலாம்? நாங்க குளிக்கிறதுக்கு போறோம் மோட்டருக்கு. அங்க போயிட்டு நாங்க என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருக்கோம். அதுக்கு பிறகு இன்னைக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சோன்னு நான் சொல்லிடுறேன். ஒரே வேலை தான். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு எந்திரிச்சோடனே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்து எனக்கு சப்பாத்தி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு சாப்பிடலாம். அவர் ஒரு புண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாரு. அதுக்கு பிறகு அத்தை வேலைக்கு போயிட்டாங்களா, சரி துணி துவைச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மூளை துணி மேலே துவைச்சி போட்டிருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு சரி ஆடு விட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆடு விட்டு போயிட்டேன். கொஞ்சமாக மட்டும் பச்சை பயிர் இருக்குல்ல, பச்சை பயிர் மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டு அதுக்கு பிறகு ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு நான் பாட்டு போயிட்டேங்க. வேறு மூஞ்சே கருகருன்னு ஆயிடுச்சு. நான் இன்னும் சாமியே கும்பிடல. இனிமேல் தான் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிடணும். போலாமா? போகலாம். பாருங்க நாங்கள் பக்கெட்லாம் எடுத்துட்டோம். ஏன்னா துணியெல்லாம் முன்னையே துவைச்சிட்டல, அதனால வந்து இதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு தாளாய்க்கு மட்டும் ஊற்றிட்டு வந்துட்டு சோறு வேற சாப்பிடணும். ஓகே பாய், போயிட்டோம். நாங்கள் கிளம்பிட்டோம். வெயில் வேற பயங்கரமா அடிக்குது. ஏதோ ஆகாதாகணும். பப்பே கம்பெனிரு பப்பே யாருன்னு தெரியல, கொடை வச்சு போடுறாங்க, சுட்டு போறாங்க. பப்பி கம்பெனிரு, பப்பி வேற உழைச்சிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கட்டி போட்டுட்டோம். போன டைம் வரும்போது எங்க கூட வந்தா என் நாங்க கட்டி போட்டுட்டோம். சரியா சாப்பிட மாட்டேங்கிறான்னு அவனை இன்னைக்கு கூட்டிட்டு போயிருந்தா இது என்ன இப்படி மறைச்சு வச்சுட்டாங்க, எதுல போறது? சரிங்க, ஆமா அப்படி போய் இறங்கிப்பேன். தண்ணி ஓடுதுப்பா, தண்ணி ஓடுதுங்க பயங்கரமா ஓடுது. நம்மளால அது எப்படி எடுக்க முடியும்? அதாவது திருப்பிக்கிறதுதான். திருப்பணும் போடாத. அது திருப்பினா எப்படி தண்ணி ஊத்தாது? இதுக்கு பாத்துக்கு ஒரு மாதிரி கண்ணு இந்த பக்கம் கட்டுவாங்களாட்டுக்குது. நாம இங்கேயே குளிச்சுக்கலாம். குளிக்க முடியாது எப்படி? எப்படி குளிக்கிறது? அதான் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. திருப்பும் போலியே. இது எங்க அம்மா எங்களுக்கு நேரமே எனக்கு தெரியல. வந்து பாருங்க எப்படி காமிச்சாங்க, எப்படி போட்டுருக்காங்க. நான் தான் இதெல்லாம் எடுத்து திருப்பி விட போறேன். ஆமா ஒரு மொழி துணி நாங்க அங்கேயே புரிஞ்சு போட்டோம். சாப்பிடாம வந்து புரிஞ்சு ஒரு இது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வசதியா போயிடும். என்னது? ஒரு இது இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு வசதியா போயிடும். காலையில தண்ணி வந்து எடுத்துருவாங்க. காலையில எடுத்துடுறதுதான் தண்ணியே. காலையில் வேணா மத்தியானம் 1 மணிக்கு எடுத்துடுங்க, நல்ல செம்மையா இருக்கும். மறுபடியும் வந்து வாய்க்கால் தண்ணி எடுத்துடுறதுதான். வாய்க்கால் தண்ணி எடுத்துடுறாங்க, வாய்க்கால் தான் தண்ணி பிடிக்கணும். வாய்க்கால் தண்ணி போனா ரொம்ப நல்லா இருக்கும். காலையில குளிச்சுட்டு அங்கேயே இறங்கி குளிச்சுட்டு. எங்க இறங்கி குளிச்சிட்டீங்க? வாய்க்கால்ல. எப்போ குளிச்சிங்க? நான் டெய்லியும் வாய்க்கால் அது வாய்க்கால் தண்ணி வந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கு தெரியுமா? வாய்க்கால் தண்ணி வந்துச்சுன்னா போய் அலாசிக்கலாம். எப்போ கொண்டு போனால் அலாசிக்கலாம். நைட்டு கொண்டு போனால் அலாசிக்கலாம். புனிதாச்சு எல்லாத்தையும். இன்னும் கடைசி இன்னும் 2 புனிதாச்சு, இன்னும் கடைசி ஒன்று இருக்கு பாருங்க. அவ்வளோதானா? காலையிலே புனித அவசரத்தெல்லாம் மறந்துட்டேன். மேலே ஒரு புனிதாட்டுக்கு நான் போகும்போது காமிக்கிறேன். மேலே ஏற போகுது.
இதோ இப்போ நம்ம பலாசுறோம் பார்த்துட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் துணியை இப்போ எடுத்து அலாச போகிறார்கள். ஃபர்ஸ்ட் நைட்டி நல்லா நேரத்தில் அலாசம் வந்து ஃபோர்ஸ் அடிக்கும். ஃபோன் சூடாகிட்டே வருது. ஃபோன் சூடாகிட்டு இருக்குது. அதுக்குள்ள அலசாச்சா? நிம்மதியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு வந்துட்டு மதியம் ஆயிடுச்சு. மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே தான் சாமி கும்பிட்டோம். அதுக்கு பிறகு தான் நான் வந்து சாப்பிடவே ஆரம்பித்தேன். எப்பவும் போல தான் டயட் தான். சப்பாத்தி அப்புறம் பச்சைப்பயிறு குழம்பு. அதுக்கு பிறகு மறுபடியும் வந்து சரி மாமா வந்து பெரிய மாமா மறுபடியும் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அதனால் மறுபடியும் நாங்களே வந்து ஆடுமைக்கு வந்துட்டோம். அதுக்கு பிறகு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நைட் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். நைட் வந்து ரொம்பவும் மழை. ஓகே பாய். நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போம்.